கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகள் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தியானத்துக்காக ரோமர் 16வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பவுல் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பேர் பெபேயாள். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், கெங்கிரேயா சபை ஊழியக்காரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து பார்க்கும்போது நம்முடைய சகோதரி என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சகோதரி என்று சொல்லும்போது பவுலினுடைய உடன் பிறந்த சகோதரி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வசனம் 1ல் கீழ்ப்பகுதியில் பார்க்கும்போது, பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மேலே அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த பகுதியில் பார்க்கும்போது பெபேயாளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரோமாபுரி சபைக்கு போகும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அங்கே ரோமாபுரி சபைக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏனென்னா பவுல் ரோமாபுரி சபைகளுக்கு எழுதின அந்த கடிதத்தை பெபேயாள் எடுத்து செல்லுகிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெபேயாள் முந்தி அங்கே போனதே இல்லை. அப்போ இப்போ புதுசாக போகும்போது அவங்க ஒரு அந்நிய ஸ்திரீயை போல இருப்பாங்க. அதனால அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்கள ஒரு பரிசுத்தவானை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்றாய் உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கே பவுல் வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். வசனம் 2ல் நம்ம பார்க்கும்போது, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வசனம் 2ல் நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய உதவி அவளுக்கு எந்த காரியத்தில் தேவையாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா பெபேயாள் ஒரு நற்குணம் உள்ள ஸ்திரீ. உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஸ்திரீயும் கூட பெபேயாள் தகுதியான ஸ்திரீயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லுகிறதற்கு பெபேயாளை ஒரு தனித்துவமான சிறப்பு மிக்க ஒரு பெண்ணாக அவர் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வசனம் 2ல் கடைசி பகுதி, அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பெபேயாளை குறித்ததான ஒரு நல்ல சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சினா, அநேகருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிகளுக்கும், எனக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலருக்கும் அங்கே உதவியாக இருந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பெபேயாள் எந்தெந்த விதத்துலலாம் உதவியாக இருந்தாங்க சபையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவங்க என்ன செஞ்சாங்க, ஆதி திருச்சபைகளெல்லாம் பெண்களுக்கு பிரசங்கம் பண்ண இடம் இல்லை. அப்போ அவங்க பிரசங்கம் பண்ணி அவங்க ஒரு பெரிய நிலைமையில் அங்கே வரவில்லை. அப்போ சபையில் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க என்ன செய்கிறாங்க, பெண்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிறாங்க. அநேக பெண்களை போய் பார்த்து அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களுடைய நன்மை தீமையான காரியங்களை அறிந்து கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாகவும் அவர்களை உபசரிக்கிறவர்களாகவும் அங்கே பெபேயாள் காணப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து ரோமாபுரி சபை, அங்கே ரோமாபுரியில் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஜனங்களை போய் பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அங்கே காணப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்நியர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு குணம் அங்கே பெபேயாளிடம் அங்கே இருந்ததை பார்க்குறோம். எல்லாரையும் உபசரிப்பாங்க, நன்றாய் உபசரிப்பாங்க. அதனால தான் பவுல்னு சொல்ல, இப்படிப்பட்ட குணங்கள் பெபேயாளிடத்தில் இருந்ததுனால பெபேயாளை நீங்களும் அப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெபேயாள் அநேகருக்கு உதவியாக இருந்ததுனால நீங்களும் எந்த காரியத்தில் அவளுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்பதை அங்க ரோமாபுரி சபைக்கு பவுல் வலியுறுத்துகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்திரீனிடமிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம இன்னைக்கு சபையில தேவன் நம்மளை இணைத்திருக்கிறார். சபையில நம்முடைய பங்கு என்ன, நாம் என்ன வேலை செய்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே அவயங்களாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ ஒரே அவயங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம், மற்றவர்களை சபைக்கு வரும்பொழுது அவர்களை விசாரிக்கிறவர்களாக
அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொண்டவர்களாக, அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து புரிந்து கொண்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக அங்கே காணப்பட வேண்டும். பெபையால் அந்த சபையில அநேக பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனா பெபையால மாத்திரம் பவுல் ஒரு தனித்துவமிக்க நிலைமையில ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெண்மணியாக அங்கே கருதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெபையால் என்ன செஞ்சாங்க, அநேகருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என்ன செய்யறாங்க, ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக அங்க இருந்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பெபையால குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பெபையாலை குறித்து இன்னொரு சபையில ஏற்றுக்கொள்ளும் போது அங்க நீங்க இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க வலியுறுத்துகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பெபையாளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், நற்குணமான செயல்கள், உபசரிக்கக்கூடிய குணங்கள் இதெல்லாம் இருந்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வலியுறுத்துகிறத நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் நம்முடைய சாட்சி எப்படி விளங்குகிறது, மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், நாம் என்ன வேலை செய்கிறவர்களாக அங்கே காணப்படுகிறோம். நாமும் சபைக்கு வருகிறோம், போகிறோம், அநேக பெண்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு தனித்துவமிக்க பெண்ணாக நம்ம விளங்குகிறோமா? சபையினுடைய எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் நாம் கலந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? தனிப்பட்ட நிலைமையில பார்த்து மற்றவர்களை விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து நம்மளை குறித்து பிதாவினிடத்துல என்ன சாட்சி சொல்லுகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பெபையாளிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, அநேகருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.